மூன்றாவது என்னன்னா சங்கம் நவீனம் அப்படி தொடர்பு படுத்தி அவர் நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறார், எளிமையான மொழியில் எழுதியிருக்கிறார், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு எழுதியிருக்கிறார், அப்படிலாம் நிறையா வருது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் என்ன பண்ணுறாருன்னா சிந்தனை முறையை வடிவமைக்கிறார். இந்த காலகட்டத்துக்கு ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எந்த புனைவிலையும் நாவல்லையும் கட்டுரைகளையும் பார்க்கவே முடியாது. ஒரு கவிஞர் தன் கவிதை வழியாக செய்கிற செயலை வேறு எந்த படைப்பிலையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதை நீங்கள் நுணுகி வாசித்தால் மட்டுமே உணர்ந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நான் தொகுப்பை வாசித்து பேசுகிறேன்னு ஒத்துக்கிட்டேனேங்கிறத ஒரு கவலை இருந்தது எனக்கு. அதனால் நான் போய் அப்படி அதில் ஆழமாக பாய்ந்து வாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா மனித நெறிமுறைகள் இருக்கு இல்லையா, அறநெறிகள் இருக்கு இல்லையா, அதை அந்த சுமையெல்லாம் தான் பின்பற்றணுங்கிற சுமையெல்லாம் தான் தலைமையில போட்டுக்கிறாங்க. அவருக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது, சமூகத்தில் நிறைய மனக்குறைகள் இருக்குது. எல்லா வேதனைகளையும் கலக்கங்களையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கடைசியில் அந்த பாரத்தை அவர் தன் மீதே போட்டுக்கொள்கிற ஒரு மொழியினோட அவர் வந்திருக்கிறார்.